ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனலின் தனுசுராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். அன்பர்களே, எதையுமே போராட்ட குணத்துடன் செய்யக்கூடிய எண்ணம் கொண்டவர் நீங்கள். வந்தது வரட்டும், பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு, எதையும் பார்த்துட்டுருவோம் அப்படின்னு, ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு துணிஞ்சு நிற்கக்கூடிய ஆசாமி நீங்கள். ஆனாலே உங்களையே அசைச்சு விடுறாங்க அப்படின்னு சில நேரத்தில் ஆயிடுது இல்லைங்களா? அப்போ தான் அந்த ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குது சார், அதை உள்ள செக் பண்ணிக்கணும்னு தோணும். அப்படி தேடும்போது தான் இந்த காணொலி உங்கள் கண்ணில் பட்டுடுச்சு. தனுசு ராசிக்கு அதிதேவதை யாருன்னு, அதிபதி யாருன்னு பார்த்தா குரு நேராக உட்காந்துட்டாரு. உங்களுக்கு மிதுன ராசியிலேருந்து பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய கலத்திரம் பார்ட்னர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக போயிட்டு இருக்குது. பூர நட்சத்திரத்திலிருந்து விசாக நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் போறாரு. அதனால கொஞ்சம் மாற்றங்களும், தொழிலே விஷயங்களும், வியாபாரத்திலே ஒரு நுணுக்கங்களும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுக்கு, குருவின் இரண்டாம் இடமான கடகராசியிலிருந்து பார்க்கிறாரு சூரிய பகவான். அதனால குடும்பத்துல சில குழப்பங்கள் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தெரிவுபடுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது. மூன்றாம் இடமான கும்பராசிக்குள்ளர ராகு இருக்கிறாரு. எந்த முயற்சியும் பெருசா பண்ணிடணும், திங்க் பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க, அடக்கி வாசி அப்படிங்கிற மாதிரி குருவின் பார்வை இருக்கு. இந்த 3, 7, 11 அப்படிங்கிற இடத்துல பார்க்கறதுனாலே, குருவின் அருளினாலே உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது. எண்ணிய விஷயத்துல அழகா எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த வாரம் அமைத்து கொடுத்து விடும். அதனால நியூஆன்சஸ் சொல்லுவோம், அப்படி டூஸ் அண்ட் டோன்ஸை கரெக்டாக எடுத்துக்கிடுங்க. நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக காரிய பிளானர் போட்டுக்கிடுங்க. அந்த பிளான் பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போங்க. இந்த வாரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்க முடியும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பண்ணக்கூடிய வேலைக்கு மனோகாரகமான இந்த சந்திர பகவான் ஹெல்ப் பண்ணுவார். நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா துலாத்துக்கு விசாக நட்சத்திரம் வரை வரப்போறாரு. அதனால லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள், வேலையை அழகாக முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். 3, 11 தொடர்புனாலே வேலை முடிஞ்சிடும்னு அர்த்தம். அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவார். சின்ன சின்ன கடன்கள் தீர்ந்துவிடும். பெருநீளா சில விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் முறையிலே கூட்டு தொழில் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தரும். கொஞ்சம் மருத்துவ செலவெல்லாம் இருக்க தான் செய்யும். அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. செலவை விட வரவு ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்திலே அஷ்டமி வருது, 1ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு. அன்றைய நாளிலே அவசியம் ரிண விமோச்சன லிங்கம் அப்படின்னு ஒட்டியம்பாக்கத்தில் இருக்குது. அந்த ரிண விமோச்சன லிங்க அபிஷேகத்தை செய்யுங்க. வரக்கூடிய நாட்களிலும் இந்த கடன் இல்லாமல், மருத்துவ செலவு இல்லாமல், வழக்கு வம்புகள் இல்லாமல், சண்டை வம்புகள் இல்லாமல், நல்ல குடும்பம் அமைதியுடன் நல்ல வளத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டி வாருங்கள். வாழ்க்கையிலே சுபிட்சமும் நலமும் என்றும் உங்களை தொடர்ந்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.